பார்க்கறோம். நம்ம இந்த மாதம் என்ன பார்க்கிறோம்? ஜீவனும் மரணமும் நம்ம நாவில் உள்ள அதிகாரத்துல இருக்கு. அதை பிரியப்படுறவங்க அதன் கனியை புசிப்பார்கள்னு. இந்த இடத்துல நமக்கு யார் ஜீவனா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஜீவனா இருக்கார். நம்ம நேற்றைய தினத்துல கூட பார்த்தோம், திருடன் அழிக்கவும் கொல்லவும் திருடமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆனா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவன் உண்டாயிருக்க, ரட்சிக்கப்படாது பரிபூர்ணப்பட வந்தார் இல்லையா? சோ இதுலயே ஆண்டவர் சொல்றாரு என்னன்னாக்க, நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த பாலும் தேனும் ஓடுற அந்த தேசத்துல உன் முற்பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்தேன் இல்லையா? அந்த இடத்துல நீ போய் சேரணும்னாக்க, அப்ப கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு அது கீழ்ப்படிந்து நடந்து நீ கர்த்தரிடத்தில் இதனால் அன்பு கூறுகிறாய் என்று காண்பிக்கரிச்சு அவரே உனக்கு ஜீவனும் தீர்காயுசுமா இருப்பாராம். ஆமீன். நம்ம ஜீவனை பற்றி பேசணும், ஜீவனுள்ள வார்த்தையை பேசணும், நம்ம ஜீவனோடு இருக்கணும். நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன், இதெல்லாம் நமக்கு தெரியும். கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கு? ஜீவன் இருக்கு. ஆண்டவருடைய ரத்தத்துல என்ன இருக்கு? ஜீவன் உள்ளது. அப்ப நம்ம இந்த ஜீவனுக்குரிய காரியத்தை பார்க்கறச்சே நமக்கு ஜீவனாகவும் நமக்கு தீர்காயுசுமாக யார் இருக்கா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அப்போ அந்த பாலும் தேனும் ஓடுற அந்த கானான் தேசத்துக்கு நம்ம போகணும்னாக்க, அந்த பரலோகத்துக்கு நம்ம போகணும்னாக்க நம்ம என்ன பண்ணணுமா? நம்ம முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தாரு இல்லையா ஆண்டவர், வாக்குத்தத்தம் கொடுத்தாரு இல்லையா? நம்ம அந்த முற்பிதாக்களின் பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த நித்திய லோகத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர் மேல நம்ம அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொண்டோம்னாக்க அவரே நமக்கு ஜீவனும் தீர்காயுசுமா இருப்பாராம். ஆமீன்.